ஹாய். ஹீரோவோட காரை பேஸ் பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இங்க கெட்ட குரூப்ல இருக்கிற நிறைய பேர் தேடி வந்துடுறாங்க. ஆளா ஹீரோவோட பேரை சொல்லி இவங்க கத்த ஆரம்பிக்க ஹீரோ இங்கதான் இருக்கேன்னு சிக்னல் கொடுக்கறதுக்கு பதிலுக்கு கத்திட்டு இருக்கான். அவன் மாய பிளாஸ்டர் போட்டுட்டு ஹண்டர் குரூப்பை சேர்ந்தவன் வெளியே சண்டைக்கு போயிடுறான். ஆனா இந்த வில்லனுங்க ஆளா கூவை பாத்துடுறாங்க. கூவை கட்டி வச்சிருக்க இடத்துல இருந்து அவன் அங்கிருந்து பிக்கப் பண்ணிட்டு ஹீரோவை தேடி வராங்க. வந்து அவனையும் காப்பாத்துறாங்க. ஆனா ஹண்டர்ஸ் குரூப் ஒண்ணு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சண்டை ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு போன் வருது. கேப்டன் தான் பேசுறாரு. நீ கூட்டு வந்ததுல மொத்தம் 3 பேர்ல டிரைவரை தவிர மத்த 2 பேரையும் இந்த கெட்டவங்க கூட்டு போயிட்டாங்க. ரொம்ப சண்டை நடந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு. லின் மேடம் அவ சாட்டைய முதல் தடவையா யூஸ் பண்ணா. அவ சாட்டைய பார்த்துட்டு அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா பயங்கரமா ட்ரிகர் ஆகி அவளுக்கே போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க. மான்ஸ்டர்ஸ் பொதுவா 3-4 வந்தா கூட லின்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எக்கச்சக்கமா வந்த மான்ஸ்டர்ஸ் மனுஷ உருவத்துல வந்ததால மனுஷ உருவத்துல வர மான்ஸ்டர்ஸ்க்கு பவர் இன்னும் நிறைய இருக்கு போல. அவளாலேயே ஹேண்டில் பண்ண முடியல. கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். இப்போ நடக்க போறது ஒரு பெரிய போர். இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகணும்னு சொன்னல. இந்த ஒரு தடவை போர் பண்ணிட்டு இதை நம்ம முடிச்சிட்டு இங்க இருந்து நீ போறதுனா போயிடலாம். நீ ரெடியான்னு கேப்டன் கேக்குறாரு. ஹீரோயின் நான் வராம இருப்பேனா? அவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவாவது வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் வராரு. சைனீஸ் மெடிசன் பாக்குறவர் அவரு. அவர் நேரா எல்லார்கிட்டயும் பேசி சிரிச்சுட்டே அவரோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது போன் வருது. பார்த்தா இந்த லின்ஷின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஒரு பொண்ணு இருந்தால ஃபேமிலியில, அந்த வில்லி மாதிரி அவதான் போன் பண்றா. முக்கியமா ஒரு ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, வந்து செக் பண்ணணும்னு சொல்ல ஹீரோக்கு அடிபட்டிருக்கா, இப்ப வரேன் அப்படின்னு நேரா அவன் கிளம்பி வீட்டுக்கு போறான். ஹீரோவோட கையெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறான். என்ன ஆச்சு, யார்கிட்ட சண்டை போட்டேன்னு டாக்டர் கேட்க ஹீரோ சொல்றான். சண்டையா? நான் மலை ஏறிட்டு இருந்தேன், டக்குன்னு கீழே விழுந்துட்டேன். இல்லனா எனக்குலாம் அடிபடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டாக்டர் இது அடிபட்டது கண்டிப்பா மலை ஏறினதால வந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லும் போதே ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்து பச்சைக்கறி சாப்பிட்டால, ஆனா உனக்கு ஒண்ணும் ஆகலன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான். எனக்கு ஒன்னும் ஆகல பைத்தியமே அப்படின்னு சொல்லும் போதே அந்த லின்ஷி எங்க உள்ள வந்துடுறா. நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல, நீங்க 2 பேரும் வெளியே போய் பேசிட்டு இருங்க, நான் ஹீரோட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு டாக்டரையும் தங்கச்சியையும் வெளியே அனுப்பிடுறா. என்ன நடந்துச்சு, எங்க உன்னை கூட்டு போனாங்க அப்படின்னு லின்ஷி கேட்க ஆரம்பிக்கிறா. என்ன கூட்டு போய் கட்டி வச்சிருந்தாங்க சீனியர், அதனால எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. மயக்கத்துல இருக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டதால என்கிட்ட அவங்க எந்த விஷயத்தையும் பத்தி பேசலன்னு சொல்ல. என்னது, எதை பத்தியும் பேசலையா? நிஜமா உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு லின்ஷி கேக்குறா. நிஜமா தெரியாது. கோ இருக்கான்ல, அவன் மேலதான் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இந்த கோ யாரு, எனக்கே தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உண்மையாவே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியான்னு லின்ஷி முறைக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவே அவளை பார்த்தா பயப்படுவான் போல. லேசா பயந்துட்டு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்க, சரி ஓகே நீ பெரிய பையனாயிட்ட, சில உண்மையெல்லாம் உனக்கு சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன், சோ இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு லின்ஷி. என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம ஒரு பெரிய மருந்து கம்பெனி வச்சிருக்கோம். அந்த மருந்தெல்லாம் நமக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க வேணும். இந்த கோ அப்படிதான். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து மருந்தையும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வெல்ஃபேர் சென்டர்ல அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம். ஆனா சில சமயம் மருந்து தப்பா ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரிதான் ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல, இத பத்தி நீ பெருசா கவலைப்படாத, பாத்து இருந்துக்கோ அப்படின்னு இவனை அங்கேயே விட்டுட்டு லின்ஷி வெளியே போயிடுறா. ஓகே சீனியர் அப்படின்னு இவனும் பல்ல காட்டிட்டு மனசுக்குள்ளேயே முறைக்க ஆரம்பிக்கிறான். லின்ஷி நேரா வெளியே வரா. அந்த மேனேஜர் தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுக்கும் மேல ஹீரோக்கு சந்தேகமே வரக்கூடாது. என்னதான் இந்த ஹண்டர்ஸ் நம்மள அழிக்கிறதுக்கு வந்திருந்தா கூட இப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கோம், அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்காங்க. இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? இதுக்கும் மேல ஹீரோ எந்த கேள்வியும் கேட்காம பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் வீட்டுல அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. அவளோட அந்த ஆர்ட் ரூம்க்கு வந்து கையில ஒரு வெப்பனே எடுத்துக்கிறா, சின்னதா கத்தி மாதிரி. ஹீரோ தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். சாரி, உன்னை தேடி வரது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இல்ல, ஒன்று சில கேள்வி எல்லாம் கேட்கணும், அதுக்குதான் இங்க வந்தேன். ஆனா வேற வழி இல்லாம ரகசியமா வர வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க கூடாது, இங்க இருந்து எந்திரி அப்படின்னு கத்திட்டு ஹீரோ கையில இருக்கிற கத்தி எடுத்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு போயிடுறா. ஹீரோயின் ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போடுவான் நமக்கே தெரியும். ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. ஹே விடுமா, என்ன நீ கராத்தே பழகிருப்ப போல, இதுக்கு மேல தாங்க முடியாது, கழுத்தை நெரிச்சு கொண்டுடாத அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவனை ஓங்கி ஒரு உத விடுறா. வேலைக்கார லேடி வெளியே இருந்து கேக்குறாங்க, மா என்னமா ஆச்சு, ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பூச்சி வந்துருச்சு, அதை துரத்திட்டு இருந்தேன், நீங்க தூங்குங்கன்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. ஹீரோ டக்குன்னு பின்னாடி தள்ளி போறேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்மையை உடைச்சிடுறான். அதை பார்த்து ஹீரோயின் இன்னும் காண்டாயிட்டு அவனை துரத்திட்டு போயிட்டே இருக்கா. ஒரு ஸ்டெப் போடும் போது ஹீரோ அங்க இருந்து மாடியில இருந்து விழுற மாதிரி போயிடுறான். ஹீரோயின் அவனை டக்குன்னு பார்த்து தாங்கி பிடிச்சு கீழே விட்டுடுறா. பொத்துன்னு விழுந்திருந்தா அங்கேயே செத்து போயிருப்பான் போல. இவ காப்பாத்தி விட்டதும் அங்க இருந்து கிளம்பி ஹீரோ ஓடி போயிடுறான். ஹீரோயின் ஒண்ணும் இல்ல, பூச்சின்னு சொன்னேன்ல, உள்ள போங்க அப்படின்னு அந்த வேலைக்கார லேடியை அனுப்பி விட்டுட்டு இவனும் தூங்குறதுக்கு போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. இவனோட ஆர்ட் எல்லாம் அவர் தான் வாங்கி விக்கிற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு.
அவர் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நேத்து ஒரு ப்ராடக்ட்ட உடைச்சு வச்சிருக்க. வேலைக்கார லேடி சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ற? ஆர்ட்னு எதுல காசு வராதோ அது பின்னாடி போயிட்டு இருக்காத. எது காசு வருமோ டாய்ஸ் ஏதாவது பண்ணு. புதுசா ஏதாவது பண்ணுன்னு சொன்ன, கிரியேட் பண்ணியா? இந்த ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு, இதுக்கு போயிட்டு வா. 2 டிக்கெட் இருக்கு, ஏதாவது ஒரு பையனை பத்தி தெரிஞ்சதுன்னா அவனை கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு, இதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன், கேவலமா இருந்ததுன்னு வெளியே வந்து கார்ல ஏறுறா. ஊர் பேரை சொல்லி இந்த ஏரியாக்கு என்ன கூட்டு போய் டிராப் பண்ணுங்கன்னு டாக்ஸில சொல்றா. டாக்ஸி டிரைவர் வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். இப்பயாவது சில கேள்வியை நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும். இந்த பிளட் பீஸ்ட்னா யாரு, இத பத்தி சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? காரை ஓட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிருவியா அப்படின்னு ஹீரோயின் நக்கலா கேக்குறா. வேணா பாக்கலாமா அப்படின்னு ஹீரோ பைத்தியம் புடிச்ச மாதிரி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின், எங்க பாரு பாலம் முடிஞ்சிருச்சு, எங்க போற அப்படின்னு கேட்க, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஹீரோ மறுபடியும் கேக்குறான். முடியவே முடியாதுன்னு ஹீரோயின் அப்பவும் அழுத்தமா இருக்க காரை அப்படியே நேரா எடுத்துட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள விட்டுறான். ஹீரோயின் ஒரு மாதிரி கையெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிடுறா. தண்ணினா உனக்கு பயமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, பெருமூச்சு விட்டுரு, நான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன், மூச்சு எடுத்து புடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காருக்குள்ள இருந்து அப்படியே இறங்கி தண்ணியிலேயே நீந்தி ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோயினுக்கு தண்ணினா பயங்கர பயம் இருக்கு போல. பயத்துல அவளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. திடீர்னு கண்ணு முழிக்கிறா. அவளோட ரூம்ல இருக்கா. வேலைக்கார லேடி அவளுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. என்னமா ஆச்சு? இதுதான் எக்ஸிபிஷனுக்கு போன, ஒரு புது பையனை பாத்திருக்க, அவன் கூட அந்த அளவுக்கா குடிச்ச, நனைஞ்சு வர போய் வந்த, என்னமா ஆச்சு? அந்த பையனை நான் பார்க்க கூட இல்ல, உன்னை டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டான், யார் அது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சாப்பாடை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வைக்க சொல்றா. இந்த லெட்டர் உன் கோட்ல இருந்ததுமா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவர் ஒண்ணு இருக்கு, அதை கொடுக்க அதுல ஹீரோ எழுதி வச்சிட்டு இருக்கான். குளிக்கும் போது இப்படிதான் பயந்து நடுங்கிட்டே குளிப்பியா, இல்ல தண்ணிக்கு பயந்துட்டு குளிக்கவே மாட்டியா அப்படின்னு. இத பார்த்து ஹீரோயின் சிரிச்சுட்டே, நமக்கு அடுத்த வேலை வந்துருச்சு, அந்த வேலையை பார்க்கணும்னு இவ வீட்டுக்குள்ளேயே பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு ஒரு சீக்ரெட் லாக்கர் ரூம் வச்சிருக்கா. அந்த ரூம்குள்ள போறா. ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. பக்கத்துல ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. அந்த சிலை கையில ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை லேசா வாசிக்க ஆரம்பிக்கிறா. வாசிச்சதும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓபன் ஆயிட்டு உள்ள ஒரு பெரிய வால் ஒண்ணு இருக்கு. அந்த வாலை கையில எடுக்கிறா. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோ அவனோட வீட்லயே ஒரு ரகசியமா சேம்பர் வச்சிருக்கான் வெளிய காம்பவுண்ட் கிட்ட. அதை எடுத்து வேகமா ஓபன் பண்ணி அந்த லாக்கருக்குள்ள ஒரு டைரி ஒண்ணு இருக்கு. அந்த டைரி எடுத்து படிக்கிறான். அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோவோட பேரை கூகுள் பண்ணி அவன் ஒரு பெரிய கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அவளோட மேனேஜர் கால் பண்ணி, ஒரு பெரிய பணக்காரன் உன்னோட ஆர்ட் பீஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டான், அதனாலதான் நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன், நேரா அவன் கல்லறை தோட்டத்துக்கு வர சொல்லிருக்கான், அங்க போய் நீ அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். கல்லறையில போய் யாராவது மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஹீரோயினும், நிறைய காசு வருது போவோம் அப்படின்னு நேரா கிளம்பி போறா. அங்க பார்த்தா ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். இங்க வா அப்படின்னு. நீனு தெரிஞ்சா வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. இங்க பாரு, எனக்கும் உங்ககிட்ட சில வேலைகள் ஆக வேண்டி இருக்கு, எனக்கு இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் பயமே இருக்காது, அதனாலதான் இந்த இடத்துக்கு நான் உன்னை கூப்பிட்டிருக்கேன், உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறா. சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்ட பெரிய இடத்தோட பையன் உனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது, கஷ்டங்கிற பேர்ல நீயே தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டாதான் உண்டு. நான் அங்கிருந்து கிளம்புறா. இது என்னோட அம்மாவோட கல்லறை, என் அம்மாவோட கல்லறை இங்க இருக்கு, ஆனா என் அம்மா பேரை அடுத்து எங்க வீட்டுக்கு வந்தவ புடிச்சுக்கிட்டா. லின்ஷிங்கிறது எங்க அம்மாவோட பேரு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவ இறந்து போயிட்டானா இந்த கல்லறை கூட அவளுக்கு சொந்தமாயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். உங்க அம்மாவை கொண்டுட்டு அந்த ஒரு லேடி உங்க அம்மா இடத்துக்கு வந்துட்டா நீ சொல்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நேரா கதை பிளாஷ்பேக்குள்ள போகுது. ஹீரோவோட அம்மா ஹீரோவோட விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன வயசா இருக்கும் போது அவங்களுக்கு வயித்துல இன்னொரு குழந்தை வேற இருக்கு. அப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. ஹை, அப்பா வந்துட்டாரு அப்படின்னு ஹீரோ ஆசையா பாத்துட்டு இருக்கான். அவர் இன்னொரு பொண்ணை கூட்டு வந்துட்டு, இது என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான், இந்த பொண்ணு இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்க போறா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஒரு பெர்மிஷன் கூட இல்லாம வீட்டுல வந்து விட்டுறாரு. ஒரு நாள் அவங்க அம்மா ஃபுல்லா பிரெக்னெண்டா இருக்கும் போது வெளியே போகும்போது ஹீரோவோட அப்பா அந்த புது லேடி, அதாவது இந்த லின்ஷி இருக்கால, அந்த குடும்பத்தையே பாத்துட்டு இருக்காளே அந்த வில்லி, 3 பேரும் ஒரே குடும்பம் மாதிரி ஜாலியா வராங்க. இத பாத்துட்டு ஹீரோவோட அம்மாக்கு ரொம்ப வருத்தமாயிருது. ஹீரோவை பார்த்து, நான் ஒரு விஷயம் செய்ய போறேன், நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சோ தெரியல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இந்த லின்ஷியை அப்பல இருந்து இவனுக்கு சமாதானப்படுத்தி கூடவே இருக்க ஆரம்பிக்கிறா. நானும் கொஞ்ச நாள் அந்த லின்ஷி வந்துட்டு என் கூட குடும்பமா இருப்பான்னு தான் நினைச்சேன். விவரம் தெரிஞ்சு அம்மாவோட டைரி கிடைச்சது. அதுக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லின்ஷி எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. நான் பார்த்ததுல இருந்து இந்த லின்ஷிக்கு ஒரு நாள் கூட வயசானது கிடையாது. அந்த கோ இருக்கானே, அவனுக்கு அவ்வளவு அடிபட்டுச்சு, அவன் கூட அடுத்த நாள் எந்திரிச்சு வந்துட்டான். நீ சொன்னதை பார்த்து எனக்கே டவுட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் பாக்குறா. அவங்களும் பீஸ்டா இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பீஸ்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும், என்கிட்ட சில விஷயங்கள் சீக்ரெட் எல்லாம் இருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், நானும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் பாக்குறா.
அப்படியா, கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் உன் கூட கூட்டணி வைக்க முடியாது. உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு சீரியஸான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையாவது சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நேரா ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இங்க இருக்கிற பெயிண்டிங் தான் பீஸ்டோட உண்மையான கதை. இந்த விண்கல் விழுது அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டு இவங்க ஹண்டர்ஸ் தான் அந்த பீஸ்ட அழிச்சிட்டு ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க ஹீரோயின் ஒரு டிரைவரை கூட்டு வந்து காப்பாத்த சொன்னால அந்த டிரைவர் ஒரு வழியா மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ரூம் லாக் ஆயிருக்கு. என்னை யாராவது வெளியே விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு சில பேர் வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, அது வந்து வியாதி உனக்கு போகணும்னா நீ கொஞ்ச நாள் உள்ள அடைஞ்சு கிடக்கணும், உள்ளேயே இருன்னு சொல்ல வெளியே ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். அவனோட நான் நல்லா தான் இருக்கேன், இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரி கூட இல்ல, என்ன வெளியே விட போறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். உன்னை விட முடியாதுன்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த லின் லேடி அப்படின்னு ஒருத்தி பயங்கரமா அடி வாங்கிட்டு வர படுத்திருக்கால, அவளை பாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு ஒரு கால் தான் இருக்கு, அவர் பேரையே ஒத்த காலன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இருந்து பாத்துக்கோ, நாங்க பக்கத்துல இருக்கிற பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்ல தான் சும்மா ட்ரீட்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடியை வேற யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு பாத்துக்கிறதுக்காக ஹீரோவை தேடி அவனோட தங்கச்சி வரா. தங்கச்சி கூடயே ஒரு பெரிய அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தி வந்துட்டு இருக்க. நாங்க பேசிட்டு அப்புறமா தங்கச்சியை நானே விட்டுறேன், நீங்க கிளம்பி போங்கன்னு ஹீரோ அனுப்பி விட்டுறான். தங்கச்சி உள்ள போறா. அண்ணா என்னாச்சு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது இல்ல, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல, பிளட் பீஸ்ட்னு சொல்லிட்டு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த ஓவியத்துல பார்த்த கதையெல்லாம் சொல்லிட்டு தங்கச்சி பாக்குறா. நான் கூட உங்ககிட்ட ஒரு ரெக்கார்டிங்க காட்டணும், அன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட, உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின்சி இருக்கால, அவ பயங்கரமா நர்வஸ் ஆனா. அப்ப அந்த இடம் ஒட்டு மொத்தமா வைப்ரேட் ஆச்சுன்னு அந்த ரெக்கார்டிங்க காட்டுறா. இது ஏதோ ஒரு மியூசிக் மாதிரி இருக்கு, இந்த வைப்ரேஷன் ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்கு, அது என்னவா இருக்கும்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த தங்கச்சி பொண்ணு லின்சி வர வழியில ஆப்போசிட்ல வேகமா போயிட்டு டக்குன்னு ஸ்லிப் பண்ணி விட்டுற லின்சி கையில இருக்கிற ஃபைல் எல்லாம் கீழே விழுந்துருது. அது இந்த பொண்ணு எடுத்து கொடுக்குறா. இது ஒரு போட்டோ மாதிரி இருக்கு, அந்த கூவோட போட்டோ மாதிரி இருக்கு. லின்சி நேரா அந்த கூவை பாக்குறதுக்கு போறா, கையில வாளோட. நீயாடா அந்த ஹீரோவை அட்டாக் பண்ண அப்படின்னு அவனை தண்டிக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஒத்த காலன்னு அந்த லேடிய பாத்துட்டு அமைதியா நிக்கும் போது டாக்டர் வேஷத்துல யாரும் வந்து அவன் கழுத்துல இன்ஜெக்ஷனை போட்டு கடத்திட்டு போறாங்க. குட்டி பாக்குறான், நம்ம ஆளுக்கு ஆபத்து அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்த இன்னும் சில பேரும் நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒத்த காலனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்துடுறான். இந்த மேனேஜர் மான்ஸ்டர் இருக்கான்ல, அவன் தான் இங்க வந்திருக்கான். சில ஆளுங்க அந்த ஒத்த காலனை கார்ல ஏத்தி கடத்த ஆரம்பிக்க இங்க வந்திருக்க மத்த ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த பீஸ்ட் அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். யாராலையும் பிடிக்க முடியல. லின்ஷி உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள சில ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறா. அது இந்த தங்கச்சி மறைஞ்சு பாத்துடுறா. அடுத்து நேரா உள்ள போயிட்டு அந்த லாக்கரை எப்படி ஓபன் பண்ணாங்களோ அதே மாதிரி இவ்வளவு ஓபன் பண்ணி போன்ல சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. இங்க ஹீரோயின் புது சில ஐடியா எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த பொம்மை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க நல்லாதான் இருக்குன்னு மேனேஜர் அதுல இம்ப்ரவைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒத்தக்காலனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம கேப்டன் விஷயத்த சொல்றாரு. உன்னை ஹீரோயின் பாக்குறா. மேனேஜரை கூப்பிட்டு அந்த பணக்கார பையன் கிட்ட டீல் நான் பேசுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்க, அவனை மறுபடியும் கூப்பிடுங்கன்னு ஹீரோவை பத்தி சொல்றா. ஹீரோ கிட்ட தங்கச்சி வந்துடுறா. அந்த எடுத்துட்டு வந்த போட்டோவெல்லாம் காட்டுறா. இதுல யார் யார் பேரும் இருக்கு, இவங்க எல்லாம் யாருன்னு தெரியல, ஆனா நீயும் நானும் சின்ன வயசா இருக்கும் போது ஃபார்முக்கு போனோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோவோட ஞாபகமும் பழைய கதைக்கு போயிடுது. ஹீரோவோட தங்கச்சி உள்ள விழுந்திருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு ஹீரோவும் கிளம்பி உள்ள போறான். அந்த இடமே ரொம்ப ரகசியமா இருக்கு. பிளாஸ்டிக் கவர்ல கட்டப்பட்டு நிறைய ரூம்ஸ் இருக்கு. குட்டி தங்கச்சியை காப்பாத்திட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்க ரத்தத்தோட நிறைய பேருக்கு ஏதேதோ ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு தங்கச்சி, ஒருவேளை அதுதான் வந்துட்டு மனுஷங்களை பீஸ்டா மாத்துற இடமா இருக்குமோ, பிளட் பீஸ்டா அப்படிதான் மாத்துவாங்களோ அப்படின்னு கேட்க, தெரியல, யாருக்கு தெரியும், இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணானா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. கரெக்டா அங்க ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார் ஹோட்டலோட பேர் போட்டிருக்கு. ஹீரோ டிப் டாப்பா கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போக கரெக்டா பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொட்டி கடை இருக்கு. அந்த ஹோட்டல் வாசல்ல ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்தது பொட்டி கடைக்கா அப்படின்னு ஹீரோ வேற வழியே இல்லாம அவ கூட போய் உட்கார்றான். எதுக்காக என்ன சாப்பிடறதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, எங்க ஆள் ஒருத்தர் காணாம போயிட்டாரு, அவரை பத்தி தகவல் வேணும், அதுக்குதான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும், சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன், அதுக்கு பதிலா எனக்கு இது சில ஹெல்ப் எல்லாம் வேணும், முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கான்டாக்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஹீரோ இவ வாங்கி கொடுத்த அதே ஹோட்டல்ல சில சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு லின்ஷீட்டை கொடுத்து, நீயும் சாப்பிட சீனியர்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, சரி ஓகே எனக்கு ஃபார்முக்கு போற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, ஒரு நாளும் ஃபார்முக்கு போய் எல்லா வேலையும் நீயே பாக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். சில முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துதான் ஆகணும்னு லின்ஷி கிளம்புறா. இங்க அந்த டிரைவர் ரூம்குள்ள அவனே அடிச்சுக்கிறான், என்ன வெளியே விடுங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு. இன்னொரு பக்கம் அந்த ஒத்த காலனை கூட்டு போயிட்டு அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்காக ஏதேதோ கொடுமைப்படுத்த, எதையும் நான் சொல்ல மாட்டேன்னு அவர் கத்திட்டு இருக்காரு.
லின்ஷி அங்க வந்துடுறா. என்ன இன்னும் ஞாபகம் இருக்கா? உன் கால் இந்த மாதிரி ஆனதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் காரணம். சாரி அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கா. அவன் அப்பயும் உண்மையவே சொல்லலன்னு அங்க இருந்து லின்ஷியும் அந்த மேனேஜரும் வெளியே வராங்க. இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து கூட இந்த ஆளு மேட் பிளேடுன்னு சொல்றானே தவிர மேட் பிளேடு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. நேரா கிளம்பி நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கான். ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அதை அப்படியே எப்படியோ ஓபன் பண்ணிட்டு அந்த சீக்ரெட் டோர் வழியா உள்ள போயிடுறான். உள்ள போனா யாரோ பேசுற சத்தம் கேக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ உள்ள போறான். பார்த்தா ஒத்த காலன்னு அங்க கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ பக்கத்துல போயிட்டு, சார் நான் உங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்க, அப்பயும் மயக்க மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, மேட் பிளேட் மட்டும் வரட்டும், உங்க எல்லாரையும் வயித்த கிழிச்சு குடல தொங்க விட்டாதான் உங்க எல்லாருக்கும் புத்தி வரும், மேட் பிளேட் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் பாட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஏதோ வந்துட்டு ரெட் லைட் ஆன் ஆகுது. டேஞ்சர் டேஞ்சர்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. விறுவிறுன்னு அங்க இருந்து ஹீரோ கிளம்பி கதவை மூடிட்டு வெளியே வர மேனேஜர் வந்துடுறான். இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க கூடாது, இப்போ இந்த இடத்துல விஷம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வேற எந்த பூச்சி இருந்தா கூட அது செத்து போயிடும், மனுஷங்களா இருந்தாலும் சரி அப்படின்னு மேனேஜர் அவன் மட்டும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறான். ஹீரோ பாத்துட்டு இவன் கிட்ட எப்படி நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இன்னும் என்ன குழந்தையாவே பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ வித்தியாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. விஷம் உள்ள போக ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நான் வேற ஒருத்தனா ட்ரீட் பண்ணாம உங்கள ஒருத்தனா சேர்த்துக்கோங்க. அப்படிதான் லின்ஷியும் பண்றா, நீயும் அப்படிதான் பண்ற, நீங்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளுங்க, ஆனா ஏன் இப்படி பண்றீங்கன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னையும் உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு மயங்கர நிலைமைக்கு போயிடுறான். இவனுக்கு வேற எந்த உண்மையும் தெரியல அப்படின்னு இவன் நடிக்கிறதால இது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்பிட்டு மேனேஜர் அவனுக்கு மாஸ்க் போட்டு ஹீரோவை காப்பாத்த ஆரம்பிக்கிறான். நேரா லின்ஷிட்ட போயிட்டு, அவன் மயக்கம் போடுற வரைய நான் வெயிட் பண்ண, வேற எந்த வார்த்தையும் காப்பாத்துங்கன்னு கூட சொல்லல, என்ன கூட சேர்த்துக்கோங்கன்னு மட்டும் தான் சொன்னான். 2 விஷயம் தான் நம்ம பண்ண முடியும். ஒண்ணு அவனை கூட சேர்த்துக்கணும், அப்ப அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். 2வது அவனை அழிச்சிடணும், உனக்கு எது வேணுமோ அதை பண்ணுன்னு லின்ஷி கிட்ட சொல்றான். எனக்கு இன்னும் சரியா தெரியல, எதிரியே இன்னும் வெளியே வரல, எதிரியை அழிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு லின்ஷி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவை போய் பாக்குற அதே ஹோட்டல்ல ஹீரோ, நான் உன் ஆளை பார்த்தேன், கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அதை நான் எப்படி உண்மை நம்புறதுன்னு கேக்குறா. ஒத்த கால் தானே அவருக்கு இருக்கும், உண்மைதானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ப ஆரம்பிச்சிடுறா. அந்த லொகேஷனை எனக்கு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, என்னாலேயே உள்ள போக முடியல, அவர் திரும்ப திரும்ப மேட் பிளேட் வந்தா போதும் எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவாங்க, மேட் பிளேட் வந்தா போதும் உங்க எல்லாருக்கும் இறுதி காலம் வந்துரும் சொல்லிட்டே இருந்தாரு. மேட் பிளேட்னா யாரு, ஒரு மனுஷங்களை பத்தி தான் சொல்றாங்களா, அது யாரோட பேரு அப்படின்னு ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறான். உனக்கு தேவையில்லாததெல்லாம் பத்தி நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இடத்தோட லொகேஷனை ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின் வாங்கிக்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவளை பாக்குறதுக்கு ஷென்னு வந்துடுறான் கண்ணாடி போட்டுட்டு. இப்ப என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா, லொகேஷன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆமா அப்படின்னு. வா என் கூட, நம்ம வேட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, நான் தனியா வரேன், உங்க கூட வரல அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்து ஷென்னு கொஞ்சம் கவலையோட போயிடுறான். சின்ன வயசை பத்தி யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் நாளைக்கு நமக்கு லீவு, நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போலாமா அப்படின்னு ஷென்னு கிட்ட கேக்குறா. இல்ல நான் எக்ஸ்ட்ராவா பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு மறுபடியும் ஷென்னு சொல்லிடுறான். எப்படியோ கெட்டு போய் தொலை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் போயிடுறா. ஷென்னுக்கு ஸ்பெஷல் பவர்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. அவன் மேட் பிளேட் ஆகிறதுக்கு, அதாவது மேட் பிளேட்னா பெரிய ப்ரொமோஷன் மாதிரி, அந்த லெவலுக்கு அவன் போகணும்னா ஏதாவது ஒரு சென்ஸ் அவன் கிரியேட் பண்ணியே ஆகணுமா. அப்பதான் கேப்டன் ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாரு. இந்த டேப்லெட் நீ சாப்பிட்டனா பல கிலோமீட்டர் தூரத்துல மான்ஸ்டர் இருக்கும் போதே உன்னால மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்க முடியும், உன் நோ சென்ஸ் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிரும், ஆனா அதுக்கு பதிலா உன்னோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சிரும், வெயில்ல உன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். வெயில்ல பார்க்க முடியாட்டி இருட்டுல கண்ணு நல்லாவே தெரியும், ஆனா எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்குதுன்னா மேட் பிளேட் ஆக முடியும்னா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாயில போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் வெளிச்சத்துல பாக்குற பவர் அவனுக்கு போயிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே லோகஸ்ட் எங்க இருக்கோ அந்த ரூம்ல உட்காந்துட்டு லோகஸ்ட் கூடயே கேம் விளையாடுற மாதிரி ஷென்னு விளையாடிட்டு இருக்கான். என் கூடவே இருந்த ஒரு ஆள் திடீர்னு என்னை விட்டு விலகி போனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. சண்டை ஒண்ணு இருக்கு, அந்த சண்டை வரைய அவ எனக்கு கம்பானியன் தான், அதனால அவ கூட நான் போய் விளையாட போறேன். நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறாளோ இல்ல அவ பண்றதான் கரெக்ட்னு நினைக்கிறாளோ அது எனக்கு தெரியல, ஆனா சில வேலைகளை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு லோகஸ்ட் நான் வரும்போது உனக்கு பெரிய பொம்மையா வாங்கிட்டு வரேன் அங்க இருந்து கிளம்புறான். லோகஸ்ட் பொம்மைய தனியா விளையாட ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு கேப்டன் கால் பண்ணி வந்துடுறியா அப்படின்னு கேட்க, நான் தனியா வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. சரி ஓகே பாத்துக்கோன்னு கேப்டனும் போனை கட் பண்ணிடுறாரு. இங்க எந்த இடத்துல சம்பவம் நடக்க போதோ அந்த இடத்துக்கு கிளம்பி ஹீரோவும் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நடக்க போற முக்கியமான சம்பவத்தை விடக்கூடாதுன்னு தங்கச்சி போன் பண்றா. ஆனா நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லணும், நீ சீக்கிரமா திரும்பி வந்துரு, எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, இல்ல நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன் அப்படின்னு ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். கேப்டன் ஒரு ரூம்க்கு வராரு. எப்பவும் 4-5 பேர் இருப்பாங்கல்ல, இப்ப இன்னும் ஆளுங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்க இருக்க ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். வாங்க உள்ள போலாம் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு எங்க முன்னோர்கள்
பல 100 வருஷமா பண்ணிட்டு இருந்து எங்களுக்கு விட்டு போன வேலைய இன்னைக்கு நாங்க அடுத்து தொடர்றதுக்கான ஒரு வேலை வந்துருச்சு. இந்த வேலைய நல்லபடியா நாங்க முடிச்சுட்டு எங்க ஆளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அத்தனை பேரும் சாமி கும்பிடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவளை பாத்துக்கிறதுக்கு சில பேரை விட்டுட்டு மத்த எல்லாரும் கிளம்புங்க. நம்ம முன்னோர்களை நம்ம ஃபாலோ பண்ணி போலான்னு இவங்க எல்லாம் கிளம்ப, நம்ம ஹீரோயின் சூப்பர் ஹீரோயின் மாதிரி ஒரு Dress எல்லாம் போட்டுட்டு அந்த வெப்பன் ஒண்ணு வச்சிருக்கால அதையும் எடுத்துக்கிறா. அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க ஒத்த காலனை கட்டி ஒரு காட்டுக்குள்ள தொங்க விட்டுருக்காங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பீஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஓரமா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறா. மரத்தோட உச்சி மேல இருந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாக்குறதையும் அவ பாத்துடுறா. நம்ம கேப்டனோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. நேரா சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க நிக்கிறதுல நிறைய பேர் கெட்டவங்க எல்லாம் மனுஷங்க கூட இருப்பாங்க போல. அவங்களெல்லாம் நம்ம கேப்டனோட ஆளுங்க ஈஸியா அடிச்சு போட்டுட்டு ஒத்த காலனை காப்பாத்துறாங்க. கார்ல நேரா அவரை கட்டி போடுறாங்க. அப்பன்னு பார்த்து பீஸ்ட் வரதுக்கான சத்தம் எல்லாம் கேக்குது. பிளட் பீஸ்ட் வருது வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையான பிளட் பீஸ்ட் அதே உருவத்துல கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இங்க எல்லா ஹண்டர்ஸும் முதல் தடவையா பீஸ்ட பாக்குறாங்கிறதால இதான் பீஸ்டா, இவ்ளோ அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது கூட சண்டை போடுறதுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் கரெக்டா அந்த பீஸ்ட் முன்னாடி வந்து குதிக்கிறா. ஹீரோ நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. தொடர்ந்து அடுத்து இந்த பரபரப்பான சீரீஸ்ல என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.